ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் நீங்கள் முருங்கைக்கீரையை வச்சு ஒரு கூட்டு எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவு காம்பாஞ்சி வச்சுருக்கிறேன். 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வேக வச்சுக்கிறேன். இதோட ஒரு சொட்டு நல்லெண்ணெய், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஜீரகம், அரை ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு. குக்கரில் 2 விசில் விட்டு வேக வைக்கணும். பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் வரட்டணும். 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு ரெண்டையும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி 2 பச்சை மிளகாய், ஜீரகம், பெருங்காயம், 4 பல் பூண்டு போட்டு வேக வச்சுட்டு அந்த பருப்பு நல்லா வெந்துடுது. அடுப்பில் ஒரு வானல் வச்சு 1 ஸ்பூனோட தேங்காய் எண்ணெய், எண்ணெய் சூடாகிடுச்சு. வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு கட்டி வச்சுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பழத்தில் வதங்கிச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள், அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், வேக வச்சு தரக்காரு. முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவு காம்பாந்து கழுவி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை போட்டு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். கீரையை போட்டு 3 நிமிஷம் கொதிச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாய்,
என்னோடய உடம்புக்கு சத்தான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.